இன்றைக்கி ஒரு 5 saree வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள், நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து saree ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஒன்று, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தான் saree ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லா சாரியும் ஒரே அளவு தான். ஸோ இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக சொல்கிறேன். ஃபேஸை வந்து யாரும் பார்க்காதீங்க. இப்போ சாரிக்கு வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். கிளாஸஸும் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்குறோம். கிளாஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1000 வந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் சாரியோட முந்தானை, தெரியுதுங்களா? முந்தானை பல்லு அப்படிங்கிறது முந்தானை. இதோட கெட்ட பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும், நல்ல பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கணும், வெளிப்புறமாக இருக்கணும். இந்த கெட்ட பக்கம் இருக்கு இல்லையா, பிரிண்ட் பண்ணியிருக்க இந்த கெட்ட பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கஸ்டமரை கேட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கையில் எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பெருசாக தான் கேட்பாங்க. அதனால் அதை பெருசாக வச்சுட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 ப்ளீட் வந்து அவங்களுக்கு எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஒரு 45 to 48 வரைக்கும் அப்படிங்கிறது காமனான அளவாக இருக்கும். ஸோ அந்த அளவில் நம்ம வந்து இதை ஃபுல்லாக இப்போ அயன் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸை விட எல்லாமே உள்ளே இருக்கணும். 1 இன்ச் அந்த மாதிரி உள்ளே தள்ளி இருக்கணும். இந்த இடம் எல்லாமே நம்ம ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அயன் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு நீட்டாக நம்ம பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இந்த முந்தானை முடியும் இல்லையா, இந்த முடியறதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே இப்படி பின் போட்டுறோம். இந்த இடத்துல வந்து பின் போடணும். சேஃப்டி பின் வந்து இந்த இடத்துல போடணும். போட்டோம் அப்படின்னா அந்த முந்தானை வந்து நகராமல் அவங்க கட்டும்போது நீட்டாக நிற்கும், மடிப்பு கலையாமல் நிற்கும். ஸோ அங்கே ஒரு பின், எண்டில் ஒரு பின், இங்கே ஒரு பின், அண்ட் ஷோல்டர் கிட்ட ஒரு பின், டோட்டலாக 3 பின் தான் வந்து இதுக்கு தேவை நமக்கு. இவங்க வந்து ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு 45 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் முந்தானை நம்ம வந்து விடுறது. முந்தானையோட லென்த்து 45 இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்கன்னா 48 வைக்கலாம். அப்புறம் இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஸோ 45 வந்து மோஸ்ட் ஆஃப் மீடியம் ஹைட்டில் இருக்கிறவங்கலேருந்து ஷார்ட்டாக இருக்கவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அளவு எவ்வளோ வருமோ எடுத்துக்கலாம். இன்னொரு 4 இன்ச் வந்து கம்மி பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு 45 இன்ச் வந்து நம்ம இங்கே ஷோல்டரில் பின் பண்ணியாச்சு. வெளியே தெரியக்கூடாது பின்னு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். செஸ்ட் ப்ளீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த டேபிளோட அகலம் பார்த்தீங்க, நீளம் பார்த்தீங்கன்னாலும் 15, அகலம் பார்த்தீங்கன்னாலும் 15 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மார்க்குக்கு நேர் மேலே வந்து இங்கே செக்யூர் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸை வந்து இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும். ஸோ அந்த கையில் வந்து இங்கே நல்லா பிடிச்சிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே கிளிப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சுருக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 15 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டாக இருக்கிறவங்க, அதாவது குண்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து காமனான அளவு. ஒல்லியாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த அளவு வந்து காமனாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 15 இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு அடிக்காது. குண்டாக இருக்கிறவங்களுக்கும் 15 இன்ச் வந்து சைடு அடிக்காது. ரொம்ப உடம்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா 50 இன்ச்சிலேருந்து இந்த 50 இன்ச்சு இது மாதிரி ப்ளீட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பின் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சுருக்கம் இல்லை. இனி வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு அப்படியே இதை இன்னும் கொஞ்சம் நகர்த்தி அப்படியே அயன், மறுபடியும் நகர்த்தி அயன், ஒரு 3 தடவை அந்த மாதிரி நகர்த்திட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக நின்றுக்கும். நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே வேணாலும் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அயன் பாக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரீம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அயன் பண்ணும்போதுமே இப்படி மேலே இருந்து கீழே வாங்க, இப்படிலாம் போயிடாதீங்க. அப்பப்போ புடவை வந்து சுருங்கிடும். ஸோ எப்பயுமே இப்படி மேலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. மேலேருந்து இப்படி கீழே கொண்டு வந்தோன்னா நீட்டாக அயன் பண்ணிக்கலாம்.
நல்லா அழுத்தி நம்ம பாடியோட வெயிட் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இந்த மடிப்பு வந்து நல்லா நிற்கும், கலையாது. அவங்க எடுத்து கட்டும்போது சைடு அடிக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போது இதை அப்படியே நகர்த்துறேன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது புரியும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புரியாது, பட் பார்த்து பொறுமையாக கற்றுக்கோங்க. இப்படியே நகர்த்திட்டோம் அப்படின்னா போதும். இந்த அயன் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் அப்படியே சாரீ லைட்டாக அப்படி நகர்த்திட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு கிளிப் பண்ணிவிட்டு, ஸோ இது போக போக இப்படி அகலமாக வரும், இப்படி விரிஞ்சு தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் டு ஹிப் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது டேப் இல்லைனாலும் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு வந்து இவங்களோட அளவு ரெகுலராக தெரியும், 70 inches வந்து வரும். சரியா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையும் நல்லா நீளமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கால் வலி, அதனால தான் உட்காந்துட்டே சொல்லித்தரேன். இந்த கையும் நல்லா இப்படி நீட்டமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கையும் இங்கே நல்லா நீட்டமாக வச்சுக்கிறேன். ரெண்டு பக்கம் இந்த எஜ்ஜை பிடிச்சிட்டேன்னா நீட்டமாக வச்சு பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முளை அளவுக்கு கூட விடலாம், இல்லை அப்படின்னா அதில் பாதி அளவு விடலாம். 70 inches வரணும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பின் வந்து நான் போட்டுக்கிறேன். இதே வந்து நார்மலாக ஒரு ஹிப்பு வந்து ஒரு 30, 34 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கையை பிரித்து வைக்கிறோம் இல்லையா, இந்த அளவு இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரில் போட்டிருக்க பின்னிலேருந்து இப்போ ரெண்டு கையும் விரித்து ஃபுல்லாக வைக்கிற இந்த இடத்துல நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பெல்லி ஃபேட் இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ வந்து விட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஹிப்பில் ஃபஸ்ட்டு சொருகி இப்படி கொண்டு வருவோம் இல்லையா, அந்த ஏஜ் புடவை வந்து இப்போ நம்ம வந்து இப்படி சொருகுவோம் இல்லையா, அந்த ஏஜ் இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம ரெண்டு கை விரிச்சிக்கலாம். இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு தான், ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாதனால இந்த கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். எல் பெண்டு. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வைக்கலாம், கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கு அப்படி போகும். டேப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அளவு எப்படியும் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பட் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கனால இந்த அளவு வந்து நான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த அளவு நான் வைக்கிறேன். இங்கே வந்து இந்த அளவு. இந்த கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி நீளம் வரணும். ஃபுல்லாகவே இப்படி நீளம் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே ஒரு பின் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பின் இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல பின் இருக்கு. இந்த ரெண்டு பின் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போறோம். இந்த பின்ல இருந்து இப்படி குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னா நிறைய வரும். இப்போ இந்த பின் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்றதுனால திருப்பி இப்படி எடுக்காதீங்க. அப்போ சாரி வந்து பத்தாம போயிடும். இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இப்படியே விட்டுறலாம். இப்போ அவங்களுக்கு கட்டும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பின்னாடி வந்து அதை சொருகிக்குவாங்க. மற்றபடி வந்து சாரி வந்து அவங்களுக்கு இது இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த ப்ளீட்ஸை எடுத்து விடுற மாதிரி இருக்கும், இழுக்கும் கீழெல்லாம். ஸோ அதனால இது இப்படியே விட்டுடலாம். இப்போ இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு பின் வந்து இங்கே குத்திட்டு இதை அயன் பண்ணிட்டு பாக்ஸ் ஃபுல் பண்ணுறது தான். இங்கே வந்து பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த மடிப்பை வந்து நீட்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் போடுறோம், இங்கே ஒரு பின் போடுறோம், அப்புறம் அயன் பண்ணிடுறோம். அயன் பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ்லேயே கரெக்டாக ஹீட் வந்து எப்படி வரும் என்ன ஏதுன்னு நீங்கள் அயன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹீட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீட்டாக வந்து அயன் பண்ணுறோம். கரெக்டாக இந்த எட்ஜ் இந்த இடத்துல ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நல்லா வந்து ப்ரெஸ்அப் பண்ணி அயன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ சாரீ எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது, அந்த பக்கம் எந்த சாரியுமே இல்லை. ஸோ இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் நான் எப்படி பண்ணுவேங்கிற மெத்தடை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. என்னோட மெத்தடை தான் நான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர மற்றதெல்லாம் பார்த்துட்டு இது சரி தப்பு அப்படின்னு ஜட்ஜ் பண்ண யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த கார்னர் அந்த கார்னர் பிடிச்சி அப்படியே அப்படி திருப்பணும், அப்படி கையை இப்படி திருப்பணும். இந்த ரெண்டு கார்னரையும் பிடிச்சி சாரி பாருங்க மொத்தமாக எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது, அப்படியே இப்படி திருப்புறோம். அதாவது
இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்சிட்டு இப்படி அந்த பின்னூசியெல்லாம் டேபிள் மேலே செக்யூர் ஆயிடணும். அதுக்கப்புறமா இந்த ப்ளீட்டை இப்படி மேலே தூக்கி போடணும். போட்டு இது இழுத்துடணும். உள் சைடே நம்மளை பார்த்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே ஒரு அயன் மட்டும் பண்ணிக்கிறோம். ஒரு அயன் வந்து பண்ணிட்டோம். இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கலாம். இந்த பக்கம் எடுத்து விட்ட இந்த சாரியை நீங்கள் கரெக்டாக திருப்பி போட்டிருந்தீங்கன்னா நம்ம இடுப்பில் சொருகிற ஃபஸ்ட்டு சொருகிற பக்கம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம மடிப்போம். சரியா? இப்படி ரிப்பன் மடிப்பு மாதிரி நம்மளோட கவர் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம் நீட்டாக. இந்த உள்ளுக்குள்ள வர மடிப்பெல்லாம் இதை விட உள்ளதா இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் மடிப்பு வந்து எடுக்கிறோம். முந்தான ப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா, செஸ்ட் ப்ளீட்லாம் எடுத்துருக்கிறத இதை வந்து கரெக்டாக நம்மளோட ஷோல்டர், அதாவது இதுதான் நல்ல பக்கம், ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த பக்கம். சரியா? இங்கே பின் இருக்குது. அதை அப்படியே நம்மளை பார்த்த மாதிரி நம்ம மேலே வச்சுட்டு சாரி ஒன்றுமே இல்லை அப்படியே எடுக்கிறோம். எடுத்து அதே ரிப்பன் மாதிரி மடிப்பு. நம்மளோட கவர் சைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவாக வந்துட்டு இதை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள மடிப்பு வரணும். வந்துட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி வைங்க. அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த 2 கார்னரும் ஃபோல்ட் ஆகக்கூடாது. இங்கேருந்து கொஞ்சம் அளவு இருக்கணும். இங்கே டபுள் ஃபோல்டிங், இந்த பக்கம் டபுள் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாரீ வந்து நம்ம வச்சாச்சு. இங்கே உங்களுக்கு சாரீ அதிகமாக போகுதுன்னா நல்லா இழுத்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த சாரீ வந்து இப்போ நான் மடிப்பு எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்படி நான் வந்து நீட்டாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்கே இழுக்கிறோமா, இதை இப்படி இழுக்கிறோம்ல, அதாவது இங்கே இந்த ஃபோல்டு வந்து இப்படி பார்த்துக்கோங்க. சேஃப்டி பின் வந்து இந்த எட்ஜில் நம்ம எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வரணும். இப்படி வச்சுட்டு அளவு வச்சுட்டு மீதி எல்லாம் இப்படி ஷோல்டர் மேலே போட்டு அந்த அளவு வச்சுட்டு இதை ஃபுல்லாக பின் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ள நம்ம அடிச்சுட்டு இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கீழே போட்டிருக்கோம்ல இந்த சேஃப்டி பின் எடுத்துடலாம். ஏன்னா கட்டும்போது நிறைய கஸ்டமர் அதை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் சாரீ சுற்றும் போது வரல அப்படின்னு நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதை எடுத்தாச்சு. இதை வந்துட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற கவர் 16க்கு 14, அதுக்கு தகுந்த அளவில் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் 10க்கு 10 எடுத்தீங்கன்னா இன்னும் குட்டியாக மடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி மேலே வந்து போடுறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்படி சுற்றிக்கிறோம். இந்த மடிப்பை எல்லாம் ஒரு 2 மடிப்பாக மடிச்சுட்டு இதுக்குள்ளே விட்டுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்தும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இழுத்து விட்டுட்டு இந்த 2ஐயும் சேர்த்து இங்கே ஒரு பின் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாரீ வந்து கழண்டெல்லாம் வராது. ஸோ அவ்வளோதான்.